காட்டுக்குள் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணோட வழக்குல போலீசார் 3 பேரை கைது செய்திருக்காங்க. நிலம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் கணவனை இழந்த பெண்ணை உறவினர்களை கொன்று போட்ட பயங்கரம் இது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த பெரியமலை அடிவாரம். பகலில் இத்தனை ரம்மியமாக காட்சியளிக்கும் இடம் இரவிலும் அப்படியே இருப்பதில்லை. அதற்கு சான்றுதான் மோப்ப நாயுடன் காட்டுக்குள் நுழைந்து போலீசார் நடத்தும் இந்த தேடுதல் வேட்டை. பாறைகளை தாண்டி டார்ச் வெளிச்சத்தில் நடந்த பல மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு போலீசார் ஒரு பெண்ணின் சடலத்தை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். யார் இந்த பெண், நடந்தது என்ன என்று தெரிந்து கொள்ள பர்கூர் செய்தியாளர் மணிகண்டனுடன் களத்தில் இறங்கினோம். சடலமாக மீட்கப்பட்டவர் ஐகுந்தம் கொத்தப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட மேல் சீனிவாசபுரத்தைச் சேர்ந்த கோவிந்தம்மாள். 56 வயதாகிறது. இவரது கணவர் முருகன். இந்த தம்பதிக்கு 4 பிள்ளைகள் உள்ளனர். அனைவரும் திருமணமாகி தனித்தனியே செட்டில் ஆகிவிட்டனர். கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன் கணவன் முருகன் இறந்துவிட்ட நிலையில் கோவிந்தம்மாள் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வது, கூலி வேலை செய்வது போன்ற பணிகளை செய்து மகன் வீட்டிலேயே வசித்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் சம்பவத்தன்று 100 நாள் வேலைக்கு சென்ற கோவிந்தம்மாள் சக வேலையாட்களிடம் மாடுகளை ஓட்டி வருவதாக கூறிவிட்டு காட்டுக்குள் சென்றிருக்கிறார். ஆனால் அவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனே காட்டுக்குள் போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில்தான் கோவிந்தம்மாள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அவரது கழுத்தில் காயங்கள் இருந்தன. மேலும் கோவிந்தம்மாள் காதில் அணிந்திருந்த அரை சவரன் கம்மல், வெள்ளி கொலுசு போன்றவைகள் காணாமல் போயிருந்தது. எனவே நடந்தது ஆதாய கொலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகித்தனர். இதனைத் தொடர்ந்து சடலத்தை உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இதற்கிடையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் கோவிந்தம்மாள் கட்டையால் தாக்கியும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து குற்றவாளியை பிடிக்கும் முயற்சியில் இறங்கிய போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. கொலை செய்யப்பட்ட கோவிந்தம்மாளின் கணவர் முருகன் இறப்பதற்கு முன்பாக அவர் தனது 57 சென்ட் நிலத்தை அதே ஊரைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவருக்கு ஒப்பந்தம் போட்டுக் கொடுத்து பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. சில ஆண்டுகளில் அந்த நிலத்தை சுப்பிரமணியிடம் இருந்து முருகனின் அண்ணன் மகன் சக்திவேல் வாங்கியிருக்கிறார். ஆனால் தங்கள் நிலத்தை சக்திவேல் வாங்கியது கோவிந்தம்மாளை கொதிப்படையச் செய்தது. இதனால் சக்திவேலுடன் அடிக்கடி தகராறு செய்வதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். இந்த சமயத்தில்தான் சில தினங்களுக்கு முன்னர் சக்திவேல் புதிய வீடு கட்டி குடிபோயிருக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு வந்த கோவிந்தம்மாள் சக்திவேலின் வளர்ச்சியை பார்த்து சாபத்தை அள்ளி வீசி இருக்கிறார். மேலும் சக்திவேலை தகாத வார்த்தைகளால் வசைபாடி உள்ளார். அது மட்டுமின்றி சக்திவேலுக்கு ஆதரவாக பேசிய அவரது உறவினர்களான மேல் சீனிவாசபுரத்தைச் சேர்ந்த வெங்கட்ராமன், கோவிந்தராஜ் ஆகியோரையும் கோவிந்தம்மாள் விட்டு வைக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த மூவரும் கோவிந்தம்மாளின் கதையை முடிக்க திட்டமிட்டுள்ளனர்.
அதன்படி சம்பவத்தன்று வேலைக்கு சென்று திரும்பிய கோவிந்தம்மாளை வழிமறித்து தகராறு செய்துள்ளனர். அப்போது சின்னம்மா என்றும் பாராமல் கோவிந்தம்மாளை கட்டையால் அடித்து தாக்கியிருக்கிறார் சக்திவேல். பின்னர் மூவரும் சேர்ந்து அவரை கழுத்தை நெரித்து துடிதுடிக்க கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்த கையோடு கோவிந்தம்மாள் அணிந்திருந்த கம்மலையும் கொலுசையும் கழற்றி அப்பகுதியில் இருந்த குட்டையில் வீசிவிட்டு நகைக்காக நடந்த கொலை போல சித்தரித்துள்ளனர். இதையடுத்து சக்திவேல், வெங்கட்ராமன், கோவிந்தராஜ் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.